இனிக்குது ஆண்டவரே. உலகமெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரப்பா கசக்கிறது, வெறுக்கிறது ஆண்டவரே. தெய்வ பிரசனம், தெய்வ சமூகம் எங்களுக்கு இனிக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. ரிஷதடதல கரதடதல கரபத நமுதரதல ஷதரியா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உம்முடைய அபிஷேகத்திற்காக வல்லமைக்காக நன்றி. நிரப்ப போகிற இந்த இடத்துல ஆண்டவரப்பா, நிரப்ப போகிற இந்த இடத்துல வந்து அசைவாட போகிற இந்த இடத்துல வந்து தகப்பனே காரியங்களை வாய்க்க செய்கிற போகிற உம்முடைய பிரசத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம். நீ ஆண்டவர் வரவேற்கிறோம். நீ ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்க ஆண்டவரப்பா. மீதியான வேலை தேவனுடைய கிருபை இருப்பதாக. தடைப்பட்ட பிள்ளைக்கு தகவல் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு நாம தடையெல்லாம் விலகி போகட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் விக்டர் பிரதர் நம்முடைய சேர்ந்து ஆராதனை செய்வார்கள். அவருடைய சேர்ந்து உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணலாம், ஆராதனை செய்யலாம். எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை. எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை. எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை. வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே அவரை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ள அனைத்தும் அவரை துதிப்பதாக. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியை கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றே அவரை துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே கர்த்தரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்று துதியுங்கள், அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்று துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பறவை பிராணிகளே துதியுங்கள், மலைகள் பறவை பிராணிகளே துதியுங்கள், துதிகன மகிமை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதிப்பதும் அவரை கீர்த்தனை பண்ணுவதும் நல்லது.
மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ஓ ஹalleluya. வாலிபரே கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோரே அவரை துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்து கர்த்தரை துதியுங்கள், இயேசுவை என்றென்றும் துதித்திடுவோம். வாலிபரே கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோர் துதியுங்கள், வாலிபரே கன்னியரே துதியுங்கள், பெரியோர் முதியோர் துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம், பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள்.
ஹalleluya ரபல ஹந்தர சக்கர ஹதுரி கரபரா. ஓ இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கே 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 உமக்கு ஒருவருக்கே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் ஒருவருக்கே ஆண்டவரே இயேசு என்ற நாமத்திற்கே துதி கன மகிமை. எங்களை வாழ வைத்தவருக்கு நன்றி. எங்களை அப்பா எங்களை தெரிந்தெடுத்தவருக்கு நன்றி நன்றி. கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டு வேண்டிடும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் இரண்டு மூன்று பெருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இரண்டு மூன்று பெருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாத்திடுவோம். நாம் இருகரம் தட்டி என்று வாத்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் மாற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர்
அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 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 அவர் என்ற சங்கீதமானவர். ஹalleluya ஹalleluya ரஹந்தர சக்கர பலபா ஹalleluya ரஹந்தர சக்கர பலபா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் வாக்கு மாறாதவர், நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், உன் துக்கத்தை பார்க்கிறார். ஹalleluya மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வேதனை உமக்கு தெரியும், என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், என் கண்ணீர் உமக்கு தெரியும், நான் தனிமையில் அழுகிற காரியங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹalleluya இங்கே என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya அவருடைய பலத்த கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய பலத்த கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya ஓ நீ கலங்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. ஓ நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை ஓ என் மேல வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஹalleluya ரிபா லஹந்தர சக்கர. ஓ நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஓ ஹalleluya ஒருவரும் யானவரே அன்பினாவியானவரே
அன்பினாவியானவரே இப்ப வாரும் மத்தியிலே. இப்ப வாரும் இறங்கி வாருமே மத்தியிலே. இப்ப வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்க உள்ளத்துல உங்க ஆவின் கனிகளால் நிரப்புங்கப்பா. உங்க ஆவின் கனிகளால் நிரப்புங்க. உங்க ஆவின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. உங்க ஆவின் வரங்களினால் எங்களை அலங்கரிங்க. இன்னும் எரிந்து பிரகாசிக்க உங்க ஆவின் எண்ணெயை ஊற்றுங்கப்பா. இன்னும் எரிந்து பிரகாசிக்க யோவான் ஸ்நானங்களைப் போல எரிந்து பிரகாசிக்க, ஒரு எலியாவை போல எரிந்து பிரகாசிக்க, ஒரு ஆபிரகாமை போல எரிந்து பிரகாசிக்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஆவின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆவின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. அலங்கரிங்க ஆண்டவர், அலங்கரிங்க ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு வேற எந்த அலங்காரமும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய அலங்கரிப்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அலங்கரிப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஓ, அதை விரும்பி கேட்கிறோம் ஆண்டவரே, விரும்பி கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றுமே. வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும். இந்த வேளையிலே நாங்கள் எழும்பி ஜொலிக்க என்னை ஊற்று. இந்த வேளையிலே ரகந்தரதலா ரகந்தர சபஹத்துரு கரபா நீரவல் ஹந்துரு சல்ஹத்துரி கரபரபா. ஆவியானவரே, ரிபமமமமமா பஹத்துரு சல் பஹத்துரி கல்ஹத்துரி கரபரபா. ஹல்லேலூயா. ஓரி பலஹத்துரி கரபலஹந்தர சல் கஹத்துரி கரபரபரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவின் கனி எங்களுக்குள்ள காணப்படாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆவின் கனி எங்களுக்குள்ள காணப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஆண்டவரே, உம்முடைய ஆவின் கனிகளால் எங்களை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க கோபப்படுறதுலையோ அல்லது நாங்க ஆண்டவரை பொறாமைப்படுறதுனாலயோ ஆண்டவரே நாங்க தேவ பிள்ளைகளா இருக்க முடியாது ஆண்டவரே. உங்க ஆவின் கனி எங்களுக்குள்ள இருந்தாதான், உங்க அன்பு எங்களுக்குள்ள இருந்தாதான், உங்க சமாதானம் எங்களுக்குள்ள இருந்தாதான் ஆண்டவரே நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு காணப்படுவோம் ஆண்டவர். ஓ, ஆவின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. எழும்பி
பிரகாசிக்க உங்க எண்ணெயை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். உங்க எண்ணெயை ஊற்றுங்க ஆவியானவரே. ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாய் ஒரு சின்ன பல்லவி பாடி நம்ம ஆண்டவரே இந்த ஆராதனையை முடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன், ஆடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவியின் ஆமென். துதிப்பேன், போல் துதிப்பேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். தாவீதில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதைப் ஆமென், ஆமென். ஜெபிப்பேன், தாவீதைப் போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதைப் போல் பாடுவேன், 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 தாவீதைப் போல் பாடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவி ஓ எல்லாரும் எல்லாரும் ஆமென். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் ஆவி எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாவீதின் துதி எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாவீதின் ஆண்டவரே அப்பா நடனம் எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உமக்காக செய்வோம். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் ஏறெடுப்போம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா.
இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல துதி சத்தத்திற்காக, துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை துதிப்பதும் உம்மை கீர்த்தனை பண்ணுவதும் நல்லது என்று சொல்லி ஆண்டவரே, இந்த சபையில் வந்து நாங்கள் உம்மை துதிப்பதற்கு நீங்கள் கொடுத்த நல்ல பலத்திற்காக, நல்ல சுகத்திற்காக, நல்ல ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தை ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையால கர்த்தாவே இன்றைக்கு எங்களை அலங்கரிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையால எங்களை ஆண்டவரே சுட்டரிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையால எங்களை ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்கும்படியாக உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க. முன்பாக இருந்து ஊழியத்தை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பாஸ்டர் கர்த்தாவே, உம்முடைய ரேமா வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நடக்கும். சிறு பிள்ளைகள் எழுந்து நின்று அதுக்கு அவர்களுக்கு ஜெபம் பண்ணி நம்ம அனுப்பி விடுவோம். எல்லா சிறு பிள்ளைகள் மேலே கரங்களை வைங்க. அவங்கவுங்க பிள்ளைகள் மேலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. அன்பின் பரலோகத்திருக்கிற எங்கள் பிதாவே இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காய் நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே கர்த்தர் ஆண்டவர் இப்பொழுது நடக்கிற இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, நாளைக்கு அவர்கள் ஊழியக்காரர்களாக நீர் மாற்ற உருவாக்க உம்மால் மட்டும்தான் ஆண்டவரை முடியப்பா. சிறு பிள்ளைகள் இந்த வேத வசனங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல ஞானத்தை ஆலோசனை தந்து வழிநடத்தணுமாய் செபிக்கிறையா. எங்கள் டீச்சர்ஸ்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. அநேக டீச்சர்ஸ்கள் இந்த ஆண்டில் உருவாக்கப்பட, அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள, புதிய பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யணுமாய் செபிக்கிறையா. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதுபடி இன்று மாலை 5 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். அதற்கு இங்கே எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டில் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த தீர்மானத்தில் இந்த புதிய மாதத்திலேருந்து தொடங்கி கர்த்தரை ஆராதிக்கலாம். அதற்கு மாலை ஆராதனை இருக்க ஜெபம் நடைபெறுங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இரவு ஜெபம் நடைபெறும். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற புதன்கிழமை மாலை 7:30 மணி முதல் மாலை ஆராதனை நடைபெறும். பெண்கள் ஆண்களுக்கு தனியாக கீழே நடக்கும். எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. இது வந்து புதிய வருடத்தையும் வாக்குத்தத்தம் என்ன சொன்னாங்க, அவர் வசனத்தை நம்ம கை கொள்ளும்போது தான், அவரை நோக்கி பார்க்கும்போது தான் ஆசீர்வாதம். நம்ம இப்போ புதுசாக ஒரு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நீங்கள் பாஸுன்ட்டு வாங்க முடியுமா? இல்லை வேலைக்கே போகாமல் என்ன மாதம் உங்கள் ஓனர்கிட்ட சம்பளம் அனுப்ப சொல்ல முடியுமா? நம்ம 31 நாள் வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சம்பளம். அதே மாதிரி தான் தேவனை நோக்கி தேடி ஓடி வரும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் சொன்னால் போதாது. நம்ம வீட்லேயோ சரி, சபையிலையும் சரி, நீங்கள் போகிற இடத்துல சரி, உட்காரும் போதோ, வேலைகளிலோ, எல்லா இடத்துல தேவனை துதிக்கும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவோம், இந்த ஆண்டில் போகணும். நீங்கள் ஒரு தீர்மானத்தை பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக நாங்கள் நேரத்தை செலவிடுறோம். உலகத்துக்கு கொடுக்குற நேரம் எவ்வளோ, தேவனுக்கு கொடுக்குற நேரம் எவ்வளோ, நீங்கள் ஆராய்ந்து கடைசியில் பாருங்கள். கர்த்தர் போன வருடத்தை விட, போன வருஷத்தை நாட்களை விட தேவன் இந்த ஆண்டில் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவன் ஆசீர்வதிப்பார். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. வருகிற வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறது எதற்காக நம்ம நேரத்தை கொடுக்குறோன்னு எங்களுக்கு தெரியாது. நான் கொடுக்குற நேரமும் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் சும்மா இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதிகமாக உபவாசம் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு அதிகமாக தேவை. புரியுதுங்களா? நம்ம குடும்பத்துக்கு தேவை, நம்ம தேசத்துக்கு தேவை, நம்ம சபை விசுவாசிகளுக்கு தேவை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கோ வருகிற வாரத்திலே இன்றைக்கு பிறந்த நாள் இல்லை திருமண நாள் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். பிறந்த நாளா திருமணம் எல்லா காரங்களையும் தட்டலாமா? இன்றைக்கு
பண்ணலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணியாதுமா. இது நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சபை கிடையாது, நம்மளுடைய குடும்பம். ஒரு சகோதரிகளுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு ஜெபத்தில் தாங்குங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தேவனும் ஆசீர்வதிப்பா, நம்மளும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. அன்பின் பரலத்திற்கு எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தை உடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான சகோதரி ஆண்டவரே சுசீலா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் மகளோடு கர்த்தர் உடைய கரம் இருந்து நீங்கள் இருந்து மகளை ஆற்றி தேற்றி பலன் கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த புதிய ஆண்டில் இந்த புதிய திருமண நாட்களில் காண ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்துக்காக இந்த ஆண்டை இந்த மகளுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை இந்த மகள் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாங்க. உடைய அபிஷேகத்தையும் உடைய ஞானத்தையும் உடைய வல்லமையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மகள் கொடுத்து உடைய ஆண்டவரே இன்னும் இந்த ஆண்டில் மகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணுமாய் செபிக்கிறையா. குடும்ப வாழ்க்கையில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறது போல மகள் இந்த ஆண்டில் குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தாங்க. கணவன் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியமோ அந்த மகள் குடும்பத்தில் வராதபடி கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கொடுத்த மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறு வயதில் ஞானத்தினால தெய்வ கிருபையில் மனுஷ தெய்வில் வளரட்டும். கணவரை ஆசீர்வதிங்க ஆண்டவர். கணவன் மனைவி இந்த ஆண்டில் ஆண்டவரை சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்யணுமா செபிக்கிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையை சேவிப்பேன் வாக்கு தத்துவம் இயேசுவின் நாமத்தை இந்த ஆண்டில் மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். முற்றமாக ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து காணிக்காக ஜெபம் பண்ணலாம். காணிக்க கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காய் பழசு கிழிஞ்சு போனது புரியுதுங்களா? நாடர் கடையில் வாங்காதது அதெல்லாம் இல்லை. பெஸ்ட்டாக இந்த புதிய ஆண்டில் தேவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களையும் எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. அன்பின் பரலத்திற்கு எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தை உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த அருமையான இந்த ஆண்டவரே இந்த நாளில் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உமக்கு நன்றி செலுத்த 6 நாள் வேலை செய்து எல்லா பலனை கொடுத்து 7வது நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக எங்களை ஆசாரிக்க உம்முடைய ஆராதிக்க எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் காணிக்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே காணிக்க எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு இன்னும் உமக்காக நாங்கள் அதிகமாய் உமக்கு கொடுக்க எங்கள் கரங்களை ஆசீர்வதிக்கணுமாய் செபிக்கிறோம். இந்த காணிக்கை நிமித்தம் அந்த ஊழியங்களை இன்னும் வளர இந்த ஊழியத்தை நாங்கள் தாங்க இன்னும் உமக்கு கொடுக்க எங்களை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தணுமாய் செபிக்கிறையா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்த தேவன் வருகிற வாரத்தில் நல்ல உழைக்க பலனை கொடுத்து ஆண்டவரே இன்னும் உமக்கு அதிகமாய் நாங்கள் கொடுக்க எங்களை ஆசீர்வதிக்க போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகள் சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொள்ளுவேனா உந்தன் வழிகளிலே நடந்திடுவேன்.
பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமீன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஜெபத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இங்க பேசுறாரு. இது ஆரம்பிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் கூட என்ன பண்றாரு அங்கதான் சொல்றாரு. ஓகே, அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, பரலோகத்தை மாதிரி இந்த பூலோகம் சந்தோஷமா இருக்கணும். ஆமே. பரலோக துக்கம் இருக்கா? இல்ல. பூமி துக்கம் இருக்கக்கூடாது. ஆனா இருக்குதா? துக்கம் தாங்க இருக்கு. சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பேப்பர்லாம் பார்க்குற சந்தோஷம் அப்படின்னு இல்லாம இருக்கு. அது உன் வாழ்க்கையில் வரும். ஆமே. பரலோக நோய் இருக்கா? இல்லை. பூமியிலும் நோய் இருக்க. இது நீங்கள் என்ன வாஞ்சிக்கணும். உலகம் சொல்லணும் உலகத்தில் நோய் இருக்கும், உலகத்தில் பிரச்சனை இருக்கும், உலகத்தில் கஷ்டங்கள் வேதனை இருக்கும், உலகத்தில் இப்படிதான் இருக்கும்னு இருக்கலாம். உலக மக்களுக்கு இருக்கலாம். ஆனால் நாம் உலகத்தான் அல்லவே. ஆமென். அவர்கள் உலகத்தானா இருப்பது போல நாம் உலகத்தான யாரு இல்லை. ஹல்லேலூயா. அதனால உலகத்தில் இருக்கிற வியாதி, உலகத்தில் இருக்கிற பலவீனங்கள், உலகத்தில் கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கிற சோர்வுகள் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலது இருக்குது. ஆனால் அதையும் நம்முடைய சிந்தனை மாறும்போது அது மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் நல்லா கோல்கேட்டு வாங்கி நல்லா ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் சொல்கிறான், நீ நல்லா இது மாதிரி ப்ரஷ் பண்ணல அப்படின்னா ஆகிடும், உன் பல்லெல்லாம் ஆகிடும், சொத்தையாகிடும், பல்லு போயிடும்ன்றான். ஆனால் ஒன்று எப்போ இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்போ ரொம்ப சொத்தையாகுது. எங்கள் பாட்டியெல்லாம் கறி எடுத்து தேய்ப்பாங்க. ஒரு பல்லுமே சாக வரைக்கும் ஒரு பல்லுமே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு அதை சொன்னா இது போட்டால் போகும்னா போயிட்டு கோல்கேட் பல் பொடி, கோல்கேட் பேஸ்ட்டு போடுங்க எல்லாம் சரியாயிடும்னா அப்போ ஆரம்பிச்சு பிரச்சனை பல்லுக்கு. அது நல்லதானே இருந்தது. அப்போ உலகம் இப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை மாற்றுது. அப்போ நம்ம மைண்டு மாறணும். ஆமேன். உலகத்துடைய நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணங்களுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த சிந்தனைக்குள் இருப்பதனால உலகத்துடைய பிரச்சனைகள், உலகத்துடைய போராட்டங்கள், உலகத்துடைய கவலை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மனதை சொல்றதுனால நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ அதை நம்ம மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஓகே. அப்போ எது தேவ ராஜ்யம்னா, தேவனுடைய பார்த்தீங்கன்னா இங்க நான் பார்ப்போம், அதாங்க போட்டிருக்கு, இந்த பரலோகத்தை போல பூமி என்ன பண்ணும் மாற்ற வேண்டும். பக்கத்து சொல்லுங்க, பரலோகத்தை மாதிரி பூமியும் மாத்தணுமா? பக்கத்துல உட்காந்து சொல்லம்பா. பக்கத்துல அந்த சேர் அதுக்கு ஒரு சீட்டா அதுக்கு பக்கத்து உட்கார். பக்கத்து சொல்லு, பரலோகத்தை நான் வீடு எப்படி மாறணும்? வீடும் பரலோகம் மாதிரி மாறணும். அல்லேலூயா. சில டைம் பிசாசு என்ன பண்ணும், வீட்டுக்குள்ள புகுந்து ஏதாவது வீடை என்ன பண்ணும் நரக மாதிரி மாக்க ட்ரை பண்ணுவான். நீங்க என்ன பண்ணும், இல்லை வீடு பரலோகமாக தான் இருக்கணும், நரக மாதிரி இருக்கக்கூடாது. நரகத்தில் சண்டை, நரகத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனைவியும் உங்க புருஷனும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி பிசாசு. அல்லேலூயா. அந்த பிசாசு தான் உங்களை தூண்டி விட்டு, மனுஷன் தூண்டி விட்டு சண்டை ஏற்படுத்துவான். அந்த பிசாசு தான் தேவையில்லான வார்த்தையை பேச வச்சு என்ன பண்ணுவான், உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்துவான். அதனால உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க அம்மா எல்லாம் நல்லவங்க தான். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, புருஷன் நல்லவங்க தான், என் மனைவி ரொம்ப நல்லவப்பா, நீ நல்லவதா. ஆனா சில டைம் பிசாசு வாழ்க்கையில என்ன பண்ணுது, பிரச்சனையை கொடுக்குது. அல்லேலூயா. பிரச்சனை கொடுக்குது இல்லையா? ஆமா கொடுக்குது. கவலைப்படாதீங்க, அந்த பிசா துரத்திடலாம். சொல்லுங்க, பிசாத்தை துரத்திடலாம் ஏசு நாமத்தினால. சண்டை பிசாசை ஓடிப்போ, வெளியே சண்டை போடுற பிசாசை ஓடிப்போ ஏசு நாமத்தினால. வீட்டுல வீடு பரலோகம். அல்லேலூயா. பிசாசை வீடு பரலோகம், உனக்கு இருக்க இடம் இல்லை. சொல்லுங்க, வீடு பரலோகம், பிசாசுக்கு இடம் இல்லை. நீ எதுக்கு வந்துக்கிற, உன் நரகம் தானே, என் வீடு பரலோகம் ஆன்னு சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? பரலோகத்து சித்தம் செய்வது போல பூமியில சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படும் சொல்லுகிறாரு. இது நரகம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய உலகம், தேவனுடைய பரலோகம். எது? பூமி ஒரு குட்டி பரலோகமா மாறணும்.
அல்லேலூயா. பூமி ஒரு குட்டி பரலோகமாய் மாறணும். அப்படி இருக்குதா? சிலக்கு பூமி குட்டி நரகம் மாதிரி இருக்குது. வீட்டு போனாலே ஒரு பயமா இருக்குது. இந்த பாம்பு வைப்பாங்க, இந்த கண்ணி வெடி வைப்பாங்கல்ல, நிலத்துல வைப்பாங்கல்ல கண்ணி வெடி, என்ன சொல்லுவாங்க அதுக்கு? கண்ணி வெடி தான் பேர், கண்ணி வெடி தான். ஏன்னா தெரியாது, எங்கேயும் வச்சிருப்பாங்க, வச்சா வெடிச்சிரும் காலு. அது மாதிரி வீட்டுக்கு நுழைக்க பயமா இருக்குது, வெடிச்சிருமா வெடிக்காதா, இன்னைக்கு வெடிக்குமா வெடிக்காதா, கண்ணி வெடி எங்க இருக்கு தெரியலையே. இல்லப்பா, தேவ பிரசனம் இருக்கு வீட்டுல. அல்லேலூயா. சில டைம் ஊழியம் பண்ணி போகும்போது பிரச்சனையா இருக்கும்போது ஜெபம் பண்ணி போவோம். ஏசு நாமத்தில் இப்படி சமம் உண்டாவதாக, ஏசு நாமத்தினால சந்தோஷம் உண்டாவதாக. ஏன்னா எங்க அப்பா ஊழியத்தை விட மாட்டார். நான் வருது முன்னாடி எங்கள் அப்பா வந்துடுவார். வந்துட்டா சண்டை தான் அன்னைக்கு. ஜெபம் பண்ணி போய் ஏசு நாமத்தால சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வீடு சமாதானம் உண்டாகட்டும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணி போகணும் அப்பெல்லாம் சமாதானமா இருக்கும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணி போலியோ அப்பெல்லாம் சண்டை நடக்கும். அதனால நீங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? ஏசு நாமத்தினால சமாதானம் உண்டாவதாக. எங்கெல்லாம் கண்ணி வெடியெல்லாம் இருக்குது வீட்டுல, கிச்சனில் கண்ணி வெடி அகன்று போகட்டும், ஹாலில் கண்ணி வெடி எல்லாம் அகன்று போகட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும் வீட்டுல, ஒரு சந்தோஷம். ஜெபம் முன்னேறுங்க. அல்லேலூயா. உங்களுடைய திறமையினாலே உங்க சாதிக்க முடியாது. நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஒவ்வொரு அலங்களா இடிந்து விழும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதுக்கு ஆசைப்படணும், விரும்பணும். உங்க சிந்தனையில மாற்றம் ஏற்படணும். என்னோட வீடு பரலோகம், என் வீடு பரலோகம், இங்க சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, இங்க களிப்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. திருட பார்க்கிற பிசாசு என் வீட்டுல உனக்கு அதிகாரம் இல்ல, சண்டையும் பிசாசு வீடு அதிகாரம் இல்ல, முருகு பிசாசு அதிகாரம் இல்ல, வியாதியும் பிசாசு அதுவும் அதிகாரம் இல்ல, பிரச்சனையும் பிசாசு அதிகாரம் இல்ல. ஏசு நாமத்தினால இது தேவனுடைய வீடு. எது வீடு? வீட்டுல பாத்திருக்கீங்க, போட்டிருப்போம், இது தேவனுடைய வீடு. ஏறுமல இது தேவனுடைய வீடுன்னு போட்டிருக்கோம். உள்ள நடக்கும் சண்டை, அடி. ஏய் நீயா பெரிய, நானா பெரியவன், உனக்கு அப்படி என்ன பண்றீங்க அப்படி. வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேர் பந்தாவா இருக்குது, உள்ள சரக்கு எதுவுமே இல்லையாப்பா, சண்டை பயங்கரம் நடக்குது. பேருக்கும் இதுக்கு என்ன இருக்கிறது? சம்மந்தமே இல்லையாப்பா. அதெல்லாம் மாறணும். ஒண்ணு போர்டை தூக்கி போடணும், இல்ல வீடு மாறணும். எது உங்களுக்கு இஷ்டம்? இப்போ போர்டை தூக்கி மாத்த போறீங்களா? இது சாத்தான் வீடும் போட போறீங்களா? இல்ல உள்ள நீங்க மாற போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? ரெண்டுமே செய்யலாம். என்ன பண்ண போறீங்க? உள்ள நம்ம மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய வீடுனா தேவனுடைய வீடு மாதிரி சந்தோஷம் இருக்கணும், தேவ வீடு மாதிரி சமாதானம் இருக்கணும், தேவ வீடு மாதிரி எல்லாமே என்ன பண்ணும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய உலகம் பரலோகத்தை போல இருந்தது. தேவன் வீடு முதல்ல ஆதியில எப்படிதான் வருது? பரலோகத்தை மாதிரி தான் தேவன் வீடுமே இருந்தது. அதே பிசாசு கெடுத்து நாசம் பண்ணிட்டான். முதல் ஆண்டவர் உலகத்தை மோசமாக கெட்டதாக சண்டை போடுற மாதிரி படைக்கல. உலகத்தை படைக்கும் போது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நல்லா படைத்தார். அது பிசாசு கெடுத்துட்டான். அந்த கெட்டு போன அந்த உலகத்தை மீண்டுமாக மாற்ற வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வேலையை நாம் அதை என்ன பண்ண மாற்ற வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை மூலமாக, சிந்தனை மூலமாக நாம் மாற்ற வேண்டும். பூமி எப்படி இருந்ததுன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 2:9-15 வரைக்கும் படிக்க வேணாம். அப்படிதான் இருந்தது. அந்த சாபத்தை எல்லாம் தேவன் பண்ண மாற்றினார். கொலோசியர் 1:19-20 பாத்தீங்கன்னா, எப்படி உலகம் நல்லா இருந்த உலகத்தை கெட்டு போயிருச்சு, ஆண்டு எப்படி அதை மாத்திர பார்க்கலாம். கொலோசியர் 1:19 பார்க்கலாம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே எப்படி இந்த சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருந்தது. இது இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னு? பரிபூர்ணம் உண்டாவதாக. என்ன உண்டாவதாக? பரிபூர்ணம் உண்டாவதாக. சகல பரிபூர்ணம் எங்க உண்டாயிடுச்சா? அவருக்குள்ளே வாசம் இருந்தது. அந்த ஆண்டவர் தனக்கு உலகத்தை படைக்கும் போது பரிபூர்ணமாய் படைத்தார். பரிபூர்ணமாய் படைத்த உலகத்தை தான் பிசாசு கெடுத்து நாசம் பண்ணிட்டான். பிரச்சனை கொடுத்துட்டான், நிறைய போராட்டம் கொடுத்துட்டான், ரத்த சிந்து கொடுத்துட்டான். ஆனா அது என்ன பண்ண ஆண்டவர்? மீண்டுமாக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும்
அவருக்கு பிரியமாய். ஆமென், ஹalleluya. இப்ப நல்லா இருந்த உலகம் இப்ப கெட்டு நாசமா போயிடுச்சு. அப்போ உலகத்துல வந்து கெட்டு போன உலகத்தை மீண்டுமாக நல்வழிப்படுத்துவதற்காக சிலுவையில என்ன போட்டுக்க, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்து உள்ளவைகள், எது பூமியில உள்ளவைகளும் பரலோகத்துல உள்ளவைகளும் ரெண்டு ஒன்னாக்கு, ரெண்டு முதல்ல முரண்பாடா இருந்துச்சு, ரெண்டு ஒண்ணுக்கு சண்டையா இருந்துச்சு, ரெண்டு ஒண்ணுக்கு என்ன பண்ணல, ஒத்து வரல. அது வெள்ளைனா கருப்பு, இது பச்சைனா சிவப்பு இல்லையா? இப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்தத பிசாசு நாசம் பண்ணி கெடுத்து பூமியை என்ன பண்ணது, பாவத்தை கொடுத்து சண்டை, பொறாமை, கசப்பு, இப்படி பல விஷயத்தை கொடுத்து பூமியை நாசம் பண்ணிட்டான். அப்போ பரலோகம் நல்லா மகிமையா இருந்தது, பிசாசு நாசம் பண்ண உலகம் வந்து அப்படியே கெட்டு போனது. அப்ப ஆண்டவர் நம்ம உலகத்துல வந்து சிலுவையின் மூலமாக இது ரெண்டுத்தையும் என்ன பண்ற, ஒன்னாக்குறாராம். அந்த மகிமையா இருந்த உலக மகிமையா இருந்த பரலோகத்தை மாதிரி மகிமை அற்று போன இந்த பூமியும் தேவன் ஒப்புரவாக்கி எல்லாம் போட்டிருக்கு. என்ன பண்றாங்க, பூலோகத்துள்ளவைகளும் பரலோகத்துல யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஏன் இயேசு வந்தார்னா, உங்க பாவத்திற்கு மாத்திரமல்ல, இந்த பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டுமும் தேவனுடைய ஒரு கடமையா இருக்குது. அல்லேலூயா. எப்படி மாட்டணுமா, பூமியை பரலோகத்தை மாதிரி மாத்தணும். உங்க வீடு எப்படி மாத்தணும், வீடு பரலோகமா இருக்கணும். பரலோகம் என்ன இருக்கும், துதி இருக்கும், அல்லேலூயா, ஜெபம் இருக்கும், சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இருக்கும். அங்க குறைவு இல்ல, எல்லாமே நிறைவாய் இருக்கும், எல்லாரும் ஆடிப்பாடி சந்தோஷமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையாக மாற வேண்டும். விரும்புறீங்களா? என் வீடு வந்து பரலோகமா இருக்கணும் விரும்புறீங்களா? யார் விரும்புறீங்க? அல்லேலூயா, ஆமென். எல்லாம் விருப்பம் தான் வீடு பரலோகம் மாறுவதற்கு. அதுக்கு நம்ம சில காரியங்களை என்ன பண்ணணும், செய்ய வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மத்தேயு, சரி கொலோசை எடுத்துக்கலாம் திருப்பியும். கொலோசை 2:15 பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் விதமாக, கொலோசை 2:15 துரைத்தர் அருந்து உறுதி கொண்டு வெளியேறமா கோலமாக்கி, ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவை மேல பிசாசையும் பிசாச கிரியைகளையும் அது வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்க வந்தார். துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியேறமான கோலம் அவங்க மேல சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமேன். சண்டையின் மேல வெற்றி சிறந்தார், சாபத்தின் மேல வெற்றி சிறந்தார், நோயின் மேல வெற்றி சிறந்தார், குழப்பத்தின் மேல வெற்றி சிறந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி பிசாசு வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். சண்டை பின்னாடி, முறுமுறுக்கு பின்னாடி. நீங்க நல்லா இருந்தா கூட பக்கத்தால உங்களால பண்ணுவான், அப்படியே தூண்டி விடுவான். நீ நல்லா சமாதானமா தான் என்ன பண்ணுவீங்க, சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு பண்ணுவோம், கிளம்பி இருப்பீங்க. அப்பதான் என்ன பண்ணுவோம், குழந்தை லேட் ஆகும். அப்பதான் என்ன பண்ணுது, தண்ணி இல்லாம போகும். அப்பதான் ஏதாவது என்ன பண்ணுவோம், பிசாசு யாரையாவது என்ன பண்ணுவான், ஏற்பு திடுவான். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அது வந்து ஒரு சாக்கு போக்கு தான். அப்போ லேட் ஆகுனா யார் ஜெயிச்சுட்டா, பிசாசு ஜெயிச்சுட்டா. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில காலையில பிசாசு ஜெயிச்சுக்கிறான். நிறைய வாழ்க்கையில இன்னைக்கு காலையில பிசாசு ஜெயிச்சிடுச்சு. பிசாச கொட்டிட்டு ஏசு நாமத்தினால லேட்டா போற பிசாச இல்ல, என்ன லேட் பண்ண முடியாது, சீக்கிரம் போகணும். இந்த டைம் வந்து என்ன பண்ற, வந்துட்டு இருக்கிற பிள்ளைதான் பாஸ்டர் லேட் பண்ணுச்சு, குழந்தைதான் லேட் ஆயிடுச்சு. ஏலி என்ன பண்ணானா, ஆண்டவரை காட்டிலும் தன் பிள்ளை அதிகமா நேசித்தானா. அதுவே அவனுக்கு பெரிய ஊழியக்காரனா மாற வேண்டியவன். ஏலியும் பிள்ளைகளும் என்ன பண்ணா, தன்னை விட அதிகம் நேசித்தனால அது அந்த ஆசாரிய இது வந்து ஏலி பிள்ளைகளுக்கு போகாம என்ன போயிடுச்சாங்க, யாருக்கு போச்சு, சாமுவேலுக்கு போயிடுச்சு. அதனால நான் பிள்ளை லேட் ஆயிடுச்சு, பிள்ளையால ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களை அடுத்து நீங்க ஊழியம் பண்ண விரும்புனீங்கன்னா, ஊழியம் பண்ண ஆசைப்படுறீங்க, வாழ்க்கை முன்னுக்கு வரீங்கன்னு நினைங்கன்னா, நீங்க தேவ சமூகத்தில் இப்படி லேட்டா வந்தீங்கன்னா, பிள்ளை அதிகம் பிள்ளைதான் உங்க சாக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களால ஊழியத்துல ஷைன் பண்ண முடியாது.
அல்லேலூயா. ஒரு கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு நடந்த சம்பவம் சொல்லட்டுமா? கேரளால அப்பா அம்மா 2 பசங்க. அன்னைக்கு காலைல எழுந்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஜெபம் பண்றாரு, உடம்பு சரியில்லை. காலைல எழுந்து பார்த்தனா அந்த பிள்ளை இறந்துடுச்சு. என்ன பண்ணுச்சு? இறந்துருச்சு. இறந்து என்ன பண்ண, அப்படியே அந்த நடந்த சம்பவம். அந்த பிள்ளை என்ன பண்ணாரு, அப்படியே படுக்க வச்சு பெட்ஷீட்டை மூடிட்டு 2வது பிள்ளைய கூப்பிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். கரெக்டாக வந்துட்டார். வந்துட்டு நல்லா வர்ஷிப் பட்டம் பண்ணாரு. நல்லா மெசேஜ் என்ன பண்ணாரு, நல்லா கேட்டார். கரெக்ட் டைம் வந்தார். எப்போ? பிள்ளை செத்து போயிடுச்சு. பெரிய பையன், ஆம்பளை பையன், சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு கடைசி முடி டைம்ல வந்து பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னா. அதுவே பாஸ் தெரியாது. கடைசியாக மைப்பு சொல்றாரு, என் பிள்ளை இறந்துடுச்சு, நீங்க எல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தா ஜோம் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படி நடக்குது? இப்படி அப்படி இருக்காத. ஒண்ணு அழுது புலம்பி இதாயி அதாயி சர்ச்சை எல்லாரும் சர்ச்சையே கேன்சல் இருக்கும். அப்ப சொன்னாரா, என்னால வந்து சர்ச்சு ஊழியர்கள் தடப்படக்கூடாது. நான் சொல்லி தானே இருக்கும், எல்லாரும் வந்து ஒரே இதா இருக்கும். ஆனா கர்த்தரை என் பிள்ளையை காட்டி யார் நேசிக்கிறேன்? கர்த்தரை நேசிக்கிறேன். என் பிள்ளை பரலோகத்தில் இருக்கும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டாமா? நான் சபைக்கு போக வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு வந்தாராம். அதோட மோசமான சூழ்நிலை இல்லை உங்களுக்கு? அப்ப சீக்கிரம் வரலாம்ல. அப்ப இப்படிப்பட்டவர் தான் வருங்காலத்து ஊழியக்காரங்களா மாற முடியுமே தவிர, ஒரு நாளுமே லேட்டா வரவங்க உன் வாழ்க்கையில ஊழியக்காரங்களா மாற முடியாது. அதால நீங்க என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. வாழ்க்கை முன்னுக்கு வரணும்னா டைம் கரெக்டா கீப் பண்ணுங்க. அதுலயே நம்ம இதுல நேசிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. ஓகே, அப்போ நான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சம் சிந்தனை என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். மத்தேயு 6:17 பாத்தீங்கன்னா, மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், திருப்பி அங்க வந்துடலாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று என்ன பண்ணாரு? இங்கதான் ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிக்கிறாரு? அவரு யோவான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இங்க என்ன பண்றாரு, அவரு ஆரம்பிக்கிறார். இது முன்னாடி யோவான் என்ன பண்றாங்க, இறந்து போயிடுவாங்க. அதுக்கு காவல் வைக்கப்பட்டா என்ன கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் விட்ட செய்தியை முதல்ல வந்து யோவான் சொல்லுவாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி சொல்லி ஆரம்பிச்சு அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம், அவர் சிறைச்சாலையில அடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, அதுக்கு அப்புறமும் சொல்லுவாங்க, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் அப்படின்ற. மனம் திரும்ப என்ன அர்த்தம்? மனம் திரும்ப என்ன அர்த்தம்? மனம் திரும்புகள்னா கரெக்டா லெத்தி இந்த கிரீக் வார்த்தைனா மெட்டோனியா அப்படி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? பக்க சொல்லுங்க. மெட்டோனியா வார்த்தை கத்து, கிரீக் வார்த்தை கத்துங்க. மெட்டோனியா என்ன அர்த்தம்னா, சிந்தனையை மாற்றுங்கள். அல்லையா, சிந்தனையை. அப்போ இதுல மனம் திரும்புகளுடைய தாய் மொழியில் என்ன பார்த்தீங்கன்னா, சிந்தனையை மாற்றுங்கள். அல்லேலூயா. உங்க சிந்தனையை மாற்ற வேண்டும். அப்போ இயேசு அது முதல் கொண்டு உங்க சிந்தனையை மாற்றுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்க தொடங்கினார். ஆமென். அப்போ பரலோக ராஜ்யம் எப்போது உங்க பரலோக ராஜ்யத்து உங்க வாழ்க்கை மாறும்னா, உங்க சிந்தனையை மாற்றும் போது. இதான் மனம் திரும்புங்கள். உன் மனதை மாற்று, உன் சிந்தனையை மாற்றுங்க. ஏன்னா இது வரைக்கும் பழைய சிந்தனை வைத்திருக்கீங்க, மோசமான சிந்தனை வைத்திருக்கீங்க, கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கீங்க, கெட்ட மோசமான சிந்தனை வைத்திருக்கீங்க. அந்த சிந்தனையை மாற்றும் போது உங்களுடைய வீடு பரலோக வீடாய் மாறிடும். அல்லேலூயா. அப்போ மாற்ற வேண்டியதை மாத்தணும், சிந்தனையை மாத்தணும். எதை மாத்தணும்? சிந்தனையை மாத்தணும். இதெல்லாம் ஏன்னா பிசாசு நிறைய உள்ள கொடுத்துட்டு இருப்பான். இந்த உலகத்துல இருந்தா வியாதி வரும்னு சொல்லியிருப்பான், உலகத்தை வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருப்பான், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இருப்பான். இதெல்லாம் மாத்தணும். நீங்க எதை ஒப்பிட்டு பார்க்கணும்னா, பக்கத்து வீட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எதை ஒப்பிட்டு பார்க்கணும்னா, பரலோகத்தை ஒப்பிட்டு உங்க சிந்தனையை மாத்தணும்.
ஹalleluya. இயேசு இப்படி வியாதியை கொடுக்க மாட்டாரு. ஏசு சண்டை ஆண்டவர் இல்லையே. என் வாழ்க்கை சண்டை வருதுன்னா ஏசு இங்க கிரியை செய்யல, பிசாசு ஏதோ கிரியை செய்யுது. ஏசு நாமத்துல எதிர்த்துள்ளுங்கள், அப்பொழுது அவன் விட்டு ஓடி போவான். ஹalleluya. பிசாசு என்ன பண்ணும்? எதிர்த்து நிக்கணும், அப்போது அவன் விட்டு ஓடி போவான். ஹalleluya. ஏன்னா வாழ்க்கையில ஆண்டவர் உங்க மாத்த சொல்வது, உங்க சிந்தனையை மாத்துங்க, உங்க எண்ணங்களை மாத்துங்க. எதை மாத்தணும்? பக்கம் சொல்லுங்க, சிந்தனையை மாத்தணுமாப்பா? நல்ல புத்தி வரட்டும் உனக்கு. சைமன் நல்ல புத்தி வரட்டும் சொல்லுப்பா. நல்ல புத்தி வரட்டும், எல்லாரும் நல்ல புத்தி வரட்டும். ஹalleluya. அப்போ நல்ல புத்தி, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆமென். இப்போ காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். ஏன் காட்டு ராஜா சிங்கமா இருக்குது? புலி வந்து சிங்கத்தோடு நல்ல வேட்டையாடும். வேட்டையில வல்லம் பாத்தீங்கன்னா சிங்கம் புலி ரொம்ப பயங்கர வேட்டையாடும். ஏன் வலிமையான மிருகம் கூடாது. சக்தியில வெயிட்ல பார்த்தா அது வலிமையா இருக்கும். அத சிங்கம் லேசா போயிட்டு புலிகிட்ட அவளை வச்சுக்காது அப்படின்னு இருக்கும். புத்திசாலியா சிங்கம்? நரி புத்திசாலி. எதை விட? சிங்கத்தை புத்திசாலி. ரொம்ப வெயிட்டானதா? யானை ரொம்ப வெயிட் ஆனது. ரொம்ப ஹைட் ஆனதா? ஒட்டகச்சிவிங்க ரொம்ப சரி, ஓகே. வேகம் ஓடுமா? வேகம் ஓடுமா? சிறுத்தை வேகமா ஓடும். வேகம் ஓட சிறுத்தை. அப்பயே காட்டு ராஜா சிங்கம் சொல்றாங்க. என்னப்பா தோற்றத்தை யானை பயங்கரமா இருக்க பாக்குறதுக்கு தான். தன்ன கர்ஜிக்குது. ஓகே ஓகே. காட்டுக்கு ராஜா எங்க இருக்குது அதனுடைய சக்தினா அதனுடைய மனதுக்குள்ள இருக்கு. அதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல் அதனுடைய மனதுக்குள்ள தைரியத்துல இருக்கு. அவ்வளவு பெரிய யானை வந்தாலும் தைரியமா என்ன பண்ணும்? போயிட்டு அட்டாக் பண்றோம். சிங்கம் புலி அட்டாக் பண்ண யோசிக்கும். ஆனா சிங்கம் அப்படி இல்லை. நினைச்சு அப்படின்னா, அதை பசிச்சு அப்படின்னா யானை அடிச்சிடும். அப்போ தைரியம் எங்க இருக்கு அப்படின்னா, காட்டுக்கே ராஜாவா இருக்குன்னா அது மன தைரியத்துலதான் காட்டுக்கு ராஜா யாருன்னு இருக்குது. அது வேகத்தினாலேயோ ஹைட்னாலேயோ வெயிட்னாலேயோ இல்ல. எங்கதமா இருக்கு? அதனுடைய மனதில் இருக்கு. சிங்கத்துடைய எங்க இருக்கு? மனது தைரியத்தில் தான் அது சிங்கத்து காட்டுக்கு ராஜா. உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க ராஜாவாக வேண்டும் என்றால் உங்க மனது தைரியமா மாறணும். ஹல்லேலூயா. மன தைரியமாய் எந்த சூழ்நிலை ஆண்டு பார்த்துக்கோ. ரெண்டு வசனம் உங்களுக்கு மறக்க கூடாது வாழ்க்கையில. என்ன தெரியுமா? உங்களால செய்ய முடியும். வெளியே ஒரு வேலையை உங்களால செய்ய முடியும். சில விஷயங்கள் வாழ்க்கையில சில விஷயங்களும் செய்ய முடியும். அப்படி என்ன சொல்லணும்னா, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. சொல்லுப்பா. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இது சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களால செய்ய முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்னு வாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சில விஷயங்கள் வாய்ப்பு இல்லை, செய்ய முடியாது. அந்த சமயத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. என்ன செய்ய முடியும்னா ஓகே, பலப்படுத்த ஆண்டவர் செஞ்சு எனக்கு உதவி செய்வார். சில விஷயங்கள் என் வாழ்க்கையில மாற வாய்ப்பு இல்லை. இது சரியாகாது, இது திருந்தாது, இது வாய்ப்பே இல்லைன்னும் போது என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வசனத்தை வாழ்க்கை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஒண்ணு, என்னை பலப்படுத்துகிற என்ன செய்ய முடியும்னு நினைச்சு என்ன செய்ய முடியும், நான் செய்யணும், ஆனா எனக்கு பலன் இல்லை. அப்ப என்ன பண்ண சொன்னோமா? என்னை பலப்படுத்து இயேசு கிறிஸ்துனால இது விஷயத்தை என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதை செய்வது என்னால் முடியவே முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? கர்த்தர் நான் செய்ய மாட்டேன், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இப்ப செய்யறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இப்ப செய்யறது யாரு? கர்த்தர். உங்களால செய்ய முடியும் அப்படின்னா
பாத்தீங்கன்னா அமலேக்கு வந்துடுறாங்க. போய் என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போறாங்க. மோசே மலை மேல ஜெபம் பண்றாரு. கீழே யாரு யுத்தம் பண்றது? யார் பண்றது? யுத்தம் பண்றது யாரு? யோசுவா. இப்போ யோசுவால யுத்தம் பண்ண முடியும், யுத்தம் பண்றாரு. என்ன பலப்படு இயேசு கிறிஸ்துவால போய் யுத்தம் பண்றாரு. இப்போ செங்கல் நிக்குது. இப்போ செங்கடலை பிரிக்க முடியாது. இப்ப யார் தான் பிரிக்கிறது? எனக்காக கர்த்தர் செங்கடலை பிரிப்பார். அல்லேலூயா, ஆமென். அதனால எந்த பிரச்சனை குறித்து பயப்பட, ஒண்ணே நீங்க செய்வதுக்கு அனுபவம் கொடுப்பார், ரெண்டாவது அவரே செஞ்சு முடிப்பார். அப்படியே கவலைப்படுறீங்க, இன்னும் செய்யவே முடியல, டோன்ட் வரி, அவர் செய்ய போறாரு. என்ன செய்யறதுக்கு பலம் இல்லை, ஓகே டோன்ட் வரி, அவர் பலம் தருவாரு. எப்படியும் அவர் செஞ்சு முடிச்சுவாரு. நீயே கவலைப்படுறீங்க. இல்லைங்க பிள்ளை எப்படி இருக்காங்க, இப்படி இருக்குங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்குங்க, பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குங்க, என்ன பண்ண தரலங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தரலங்க, இன்னும் பெண்டிங் நிக்குதுங்க, எந்த ஸ்கூல் சேர்க்க போற தரலங்க, வேலை எப்படியே போயிட்டு இருக்குங்க, இப்படி கஷ்டமா இருக்குங்க. ஓகே ரைட்டு, ஓகே உனக்கு கட்ட போறியா? எனக்கு கட்ட முடியாது, ஆனா உன்னை பலப்படுத்த முடியுமா? பலப்படுத்துவாரு. ஓகே, அப்போ ஆண்டு பலப்படுத்த செய்ய வைப்பார். உங்களாலே முடியாதுன்னா கூட பார்க்க சொல்ல, உங்களால முடியலனா கூட ஐயா கவலைப்படாதீங்க, உங்களால முடியலனா கூட உங்களுக்காக கர்த்தர் செய்வாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் செய்வாரு? பார்க்க சொல்ல, உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கவலைப்படாதீங்க. என் முகம் சோகமா இருக்கு, சந்தோஷமா இருங்க, சிரிப்பா இருக்கு. சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, சிரிப்பா கொஞ்சம். என் முகம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருப்பா. என்ன சார்? சந்தோஷமா இருப்பா. ஆமென். மகிழ்ச்சியா இருப்பா. கர்த்தர் யாவை எனக்காக. கவலைப்படாத. அவரால் ஒருவேளை உங்க மனைவியா செய்ய முடியல, ஒரு புருஷனை செய்ய முடியல, கவலைப்படாத, உனக்காக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. ஆமென். அப்போ நம்ம சிந்தனை மாற வேண்டும். என்ன சிந்தனை மாறணும்? ஒண்ணு நான் செய்வது பலத்தை கொடுப்பார், இல்லைன்னா இது விஷயத்தை கர்த்தர். அது என்ன வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே தைரியம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏன் பிரச்சனைனா, நான் எப்படி செய்வேன், என் பிள்ளை எப்படி இருக்கும், இது வேலை எப்படி முடியும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி மாறும், என் கஷ்டம் எப்படி மாறும், என் கவலை எப்படி மாறும்னு கவலை பண்ணிருக்கீங்க. கர்த்தர் எனக்கா யாவும் செய்து முடிப்பார். ஒரே வார்த்தையில உங்க எல்லா பிரச்சனைக்கும் பதில் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களால நீங்க செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதுக்கு பலத்தை. இது 2 வசனம் போதுங்க உங்க வாழ்க்கைக்கு, மொத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம்? 2 வசனம் போதும். எது? என்னை பலப்படுத்துகிற, ரெண்டாவது அவ்வளவு மெசேஜ். சரிங்களா? எல்லாம் கழுவிட்டு போங்க. சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. அப்படி மெசேஜ் முடிஞ்சா இவ்வளவுதான். நீ 2 மட்டும் நீங்க அடி மனதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த மெசேஜுமே தேவையில்லை. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறாரு, தேவனோட பட்சத்துல இருக்கிறாரு. என் கர்த்தனுக்கு யாவும் செய்து முடிப்பாரு. நான் கவலைப்பட மாட்டேன். பயங்கரமா இருக்கப்பா, எவ்வளோ பெரிய பயமா. சரிதான், என் கர்த்தனுக்கு செஞ்சு முடிப்பார். செங்கடல்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆண்டு அழகா முடிப்பார். பார்வோன் சேனை, அவன் பயங்கரமா ஆளு, அவன் சாதம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டு முன்னாடி என்ன பண்ணும் ஆண்டவர்? லேசான வழி கொண்டு வந்துருவாரு. யோர்தானு நிக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. எரியோ கோட்டை, ஆய்பட்டணம், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தருக்கு எல்லாரும், அதெல்லாம் ஒண்ணுமே ஆண்டவருக்கு. எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ண சர்வ சாதா முடிச்சுடுவார். வியாதியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எசேக்கியேல் வியாதியா இருக்கிறான், பிரச்சனை இருக்குது, ஒன்னும் இல்ல, ஆண்டவர் செஞ்சிருவார் போ அப்படின்றார். வான அக்னி இருந்தா உண்மையை தெய்வம் சொல்றாரு. ஒண்ணு கவலைப்படாதப்பா. எலியா காலத்து வான அக்னி இறக்கி என்ன போறது? கர்த்தர் தெய்வம் என்பதை காண்பித்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எவ்வளவோ பெற்றது ஆண்டு என்ன பண்ணாரு? செய்தார். யுத்தம் பண்ணேக்கிறான் யோசுவா. யுத்தம் பண்ண சாயங்காலம் ஆச்சு, நிக்கணும், நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினா பக்கத்துல இருந்து ஆளை கூட்டணும், திரும்பி சண்டை ஆரம்பிச்சிருவான். யோசுவா சொல்றாரு, சந்திரன் எங்க பண்ணல, தருத்து நெல்லு. 2 ஊர் பேர் சொல்லுவாங்க. ஆரோன் மேலும் என்ன சொல்லுவாங்க, கிபியன் மேலும் ஆயுமா தரிசனம்னா சந்திரனும் சூரியனும் அப்படி நிக்குது.
சந்திரன் சூரியன் அப்படியா, இது ஒன்றும் படிச்சதே இல்லையே. ஆமா, நடக்குது. யோசுவா காலத்துல நடந்தது. சந்திரன் சூரியன் என்ன பண்ணுது, அப்படியே ஒரு பாகை மட்டும் அப்படியே என்ன பண்ணுது, நிக்குது. சந்திரன் சூரியனும் இவ்வளவு அற்புதம் நிக்குமா? நான் பசங்களே பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. வானம் வர மாட்டா, போனா போக மாட்டேங்கிறான். இவர் ஜெபம் என்ன நிக்குது, சந்திரனே நிக்குது, சூரியனே நிக்குது. யார் மூலியமாக செஞ்சுதாரு? இது கர்த்தர் செஞ்சார். கீழே யுத்தம் யார் பண்றது? யோசுவா, என்னை பலப்படுத்துறியே, கிறிஸ்துவ எல்லாம் யுத்தம் பண்றாரு. ஆனா இப்போது யுத்தம் முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு சூரியன் சேர்ந்து நிப்பாட்டுறாரு. இது யார் பண்றது? கர்த்தர் பண்றார். கர்த்தர் மூலமா பண்ணுவாரு. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? 2 பேரும் சேரும் போது உன் வாழ்க்கை வெற்றி தான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வெற்றி தான். பக்கத்து வாழ்க்கையில வெற்றி தான்பா. வாழ்க்கை வெற்றியோ வெற்றி. ஹல்லேலூயா. வெற்றியோ வெற்றி. வாழ்க்கையில கர்த்தர் மூலம் செய்வார், எல்லாம் செய்து முடிப்பார். அதுக்கு என்ன பண்ண மனசுமா, என் கர்த்தனுக்கு இவ்வளவு செய்வாரப்பா, என் கர்த்தர் யாவும் செய்து முடிப்பாரப்பா, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் கஷ்டப்படணும்? ஆமென். கவலைப்படாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படாத. தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஒரு குணிக்கு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. என்றால் நீங்க ஒன்று கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டப்படுறதால நீங்க மனசு ரொம்ப சோர்வா இருக்கீங்க. நீங்க அதனால உங்க சந்தோஷம் கெட்டு போயிருக்கு. அப்போ இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை மாத்தணும்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா? திருப்பி சொல்றேன். நீங்க ஏதோ விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது நடக்கலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ நடக்கலையே, ரொம்ப சோர்வா இருக்கீங்க, கஷ்டமா இருக்கீங்க. அப்ப இது கஷ்டம் மாறணும்னா என்ன பண்ணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ சொல்றீங்க, நான் நடக்காதனாலதான் துக்கமா மாறிட்டேன்றீங்க. வாஸ்தவம் தான். ஆனா நடக்காத துக்கமா மாறணும்னா நீங்கள் சந்தோஷமா இருந்தால் மீண்டுமாக என்ன பண்ணுவது, நடக்கிற மாதிரி மாறிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் நடந்தால் நடக்கலாம், எப்படி இருப்பீங்க? இப்ப தெரியும் சொல்றேன். இப்போ உன் வாழ்க்கையில ஒரு 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 காரியம் விஷயம் நடக்கல என்ன ஆவீங்க? இப்போ எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? சோகமா இருக்கும். நடக்கலன்னா இங்க சோகமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இது நடக்கணும் அப்படின்னா இங்க நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும், அங்க உங்க விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்க நடக்காதனாலதான் இங்க சோகமாங்குனீங்க. இந்த சோகமாக்குறத நீங்க மாத்தி சந்தோஷமாங்குனீங்கன்னா இது நடக்காத விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ எங்க தெரியும் நடக்கிறது இருக்குது? உங்க சோகத்தை மாத்தி, உங்க கண்ணீரை மாத்தி, உங்க பிரச்சனையை மாத்தி சிரிச்சீங்கன்னா அது நடக்காதது இப்ப நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப நடக்க யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. பக்க சொன்ன நம்ம, நீ சிரிப்பா, உன் கஷ்டம் மாறும்பா, உன் பிரச்சனை மாறும்பா. நீ நடக்கல சோகமா இருக்கிற, ஆனா சிரிச்சு சந்தோஷமா இரு, அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பைபிளுடைய தத்துவம். பிசாசு உன்ன என்ன பண்றான்? நடக்காவே சோகமாக்கிட்ட பாத்தீங்களா? நீங்க சிரிச்சுட்டே இருங்க. ஏய் பிசாச, நீ நடக்காவே சோகமாக்கிட்ட, எதையும் செய்து முடிப்பாரு, நீ என்ன இது பண்ணிட்ட, ஆண்டு இதோட பெருசா செய்வாரு, அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா ஆண்டு என்ன பண்ண, அப்படியே ஆட்டப்படியே மாத்தி அதை உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. இப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென். சங்கீதம் 90 14 15 16 17 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஓகே. அல்லேலூயா. இங்கதான் போட்டிருக்கோம், நாங்கள் வாழ்நாளெல்லாம்
களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அது மாத்திரமல்ல, இங்க என்ன பண்ணிருக்குன்னா, எங்களை அங்க தேவரீர் எங்களை அங்க 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 அப்படி வராது. எப்படி வரும்னா, அங்க உண்மையானது பாத்தீங்கன்னா, எங்களை சிறுமைப்படுத்துற நாட்களும் தேவரி முன்னாடி வராது. சரி, உண்மையானது இல்ல, முன்னாடி வராது. எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கும் சரியாக அங்கதான் வரும், தேவனே வரும். தேவரீர் எங்களே மகிழ்ச்சியாக்கும். நாங்களுடைய வாயின் வார்த்தையினால நாங்க பேசி, நான் இது எங்க பண்ணுவார்னா, அவரு அந்த வனாந்திரத்துல அந்த அந்த ஆண்டவர் உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் வந்து இவனை கோவப்பட்டு அனுப்பும்போது அந்த வருத்தத்தோட மோசே பாடின சங்கீதம் இது. ஆண்டவரே, என்னை வந்து இப்படி பண்ணீங்களாப்பா, இப்படி ஆயிஷா ஜனங்களால் என்ன பண்ணி இப்படி மோசம் போயிட்டேனாப்பா, நான் 10 நாள்ல போக வேண்டியது 40 வருஷமா சுத்த, அந்த சோகத்துல பாடுற மோசையோட சங்கீதம் இது. என்ன நான் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல எங்களை சிறுமைப்படுத்த நாட்கள், நாங்க சிறுமைப்பட்டு போயிட்டோம்ப்பா. என் வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, எதுனா என்னுடைய வாயின் வார்த்தையினால நான் கர்த்தரை நம்பல, நேசிக்கல, கர்த்தரை கோபப்படுத்திட்டப்பா. ஆனா வந்து அதுக்கு நிகராக தேவனீர் எங்க என்ன பண்ணாரு, எங்களை அதுக்கு சரியாக, நாங்க துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக, துக்கத்தை கண்டீங்க பாத்தீங்களா, அந்த வருஷத்துக்கு சரியாக எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை எவ்வளவு துக்கம் பார்த்திருப்பீங்க, வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு நிகராக தேவன் உங்களே மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. வாழ்க்கை துக்கங்கள்லாம் முடிந்தது. ஆமென். பிரச்சனை எல்லாம் முடிந்தது. எவ்வளவு துக்கப்பட்ட நீங்க இனி சந்தோஷப்பட போறீங்க. ஒரு நாள் எவ்வளவோ துக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க வந்து துக்கப்படுறத வந்து சொன்னீங்கன்னா ஒரு புக்கை எழுதிடலாம். சில நாள் புக்கை எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு புக்கே என்ன பண்ணா எழுதி பப்ளிஷே பண்ணிடலாம். ஆனா சொல்றாரு, எவ்வளவு துக்கப்பட்டீங்களப்ப அதற்கு நிகராக, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு நிகராக, எவ்வளோ நீங்க வேதனைப்பட்டீங்களோ அதற்கு நிகராக தேவரீர் எங்களை என்ன பண்ணாங்க, எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். மகிழ்ச்சி. இதான் ஜெபமா இருக்கணும். உங்க ஜெபம், ஆண்டவரே என் துக்கத்துக்கு பதிலாக எனக்கு சந்தோஷம் கொடுங்க ஆண்டவரே. இவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மாத்தி போடுங்க ஆண்டவரே. நீர் மாற்று கடவுள் அப்பா, மாற்றுவீரா? மாற்றுவீர். ஏனென்றால் தேவனுக்கு யாவும் செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் மாத்தி போடுங்க அப்படின்னு என்ன பண்றாரு இவர், என்ன பண்றாரு, இங்க மோசைய சொல்றாரு. அப்போ நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக வானால், அதான் 14ல, நாங்கள் எங்க வானெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். எங்க வானெல்லாம் மகிழ்ச்சி, வானெல்லாம் மகிழ்ச்சி. இனி வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி. வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல செய்தி கேட்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காதெல்லாம் என்ன பண்ணுது, இன்னைக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஆசைப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது வந்து தேரும் உங்க வாழ்க்கையில. ஆமென். அது எதுவா இருக்கலாம், இன்னைக்கு போகும் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் நடக்கும். ஏனென்றால் தேவன் அப்படி அவங்களே மாற்றுகிறார். யோவேல் 2:21 பாத்தீங்கன்னா, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை ஆமென். மகனே பயப்படு, பக்க சொல்லு, மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, மனைவியே பயப்படாத, புருஷனே பயப்படாத. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க சொல்லிக்கீங்க, நீயே பயப்படாத. யாரும் சொல்ல இல்லையா, உங்களுக்கு நீங்க சொல்லிக்க, பயப்படாத, பிரவீனே பயப்படாத, சத்யேஷ்டே பயப்படாதீங்க, பயப்படாத. என்ன பண்ணது, மகிழ்ந்து களி கூறு. உங்களுக்கு சொல்லி யாரும் தேட்டர் இல்லையா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்க சொல்லிங்க, சொல்லிட்டு பயப்படாத, பயப்படாத, வெளிக்காட்டாத, வெளிக்காட்டாத, தைரியமா இரு, சந்தோஷமா இரு, களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம பயப்படாத, சந்தோஷமா இரு. இல்ல சொல்லி சொல்லிக்க, பயப்படாத, வில்லத்தே பயப்பட. யாரு நீங்க சொல்லிக்கிறோம்பா, யாரும் சொல்ல இல்ல, யாரும் சொல்லிக்கிறேன். தேத்திக்கோ, வெளிவா, வெளிவா, சந்தோஷம் வெளிவா, ஏசு நாமத்தினால, சம வெளிவா, ஏசு நாமத்தினால. கவலைப்படாத சொல்லிங்க, கவலைப்படாதீங்க. யாரு பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாத, எழுந்துரு, கவலைப்படாத, தேத்திங்க, சொல்லுப்பா, சொல்லு, அப்படியே சொல்லுங்க, கவலைப்படாத. யாரு பார்த்து,
அவங்கள பார்த்து பயப்படாத, ஏந்திரு ஏந்திரு, சந்தோஷமா இரு சந்தோஷமா இரு, மகன் சந்தோஷத்தை மீண்டு வரட்டும். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருங்க. இருக்கீங்களா? இருக்கியாப்பா? இருக்கியாப்பா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அவங்களே சொல்லிக்குவேன், ஆண்டு சந்தோஷமா இரு, பயப்படாத, கத்திருக்கிறாரு. பிரவீனே பயப்படாத, கத்திருக்கிறாரு, சந்தோஷமா இரு, பயப்படாத. அப்படி உங்களை உற்சாகப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஏனால் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறே, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ரோமர் 14:17 பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷமாய் அந்த இருக்கிறது. சந்தோஷம் எப்படி உங்களுக்கு வரும் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சும்மா வந்துடாது. அந்த சந்தோஷம் எப்படி உன் வாழ்க்கை வரும்னா, ஆவியானோடு சேர 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 இருக்க பழக 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 அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம, உங்களை விட்டு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ ஆவியோடு நீங்க வந்தா பலப்படுறீங்களோ அப்போ சந்தோஷம் வரும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டீங்களா? அப்ப அந்நிய பாஷை நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, பாட பாட பாட, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வீட்டுல ஆராதனை போட்டு பாட 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 பாட, அது உங்களுக்கு ஒரு என்ன பண்ண, உள்ள ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் பண்ண உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? ஆமென். தேவனாகும் சந்தோஷமே. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு அது இந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு பிசாசு நிறைய மனுஷர்களை, சலிகை சூழ்நிலைகளை மோசமாக வைப்பான். நீங்க சொன்னோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியான பெரியவர். ஆமென். என் தேவனோடு இருக்கிறாரு, என் தேவனோடு இருக்கிறாரு. நான் தனி ஆள் இல்ல, என் கூட பெரிய என்ன இருக்குது, ஒரு சேனையே இருக்குது, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன் என்றால் தேவ ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமே. ஆமென். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா நீங்க ஆவியானவரை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஆண்டு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். ஆவியான பிரசனம் ஆவியானவரோடு இருக்க 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 உங்களை அறியாமலேயே உங்க சந்தோஷம் தேடி வர ஆரம்பிக்கும். ஆமென். வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. இன்னொரு காரணம்னா, நீங்க அவங்களுக்கும் ஆவியானவருக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. சில ஆவியானோட நிறைவில் இருக்கும்போது அவங்கள அறியாமே சிரிச்சுனே இருப்பாங்க. உலகெல்லாம் பயங்கரமா பிரச்சனையா இருக்கும், ஆனா அவனுக்குள்ள தெய்வீக சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே சூழ்நிலை மோசமா இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள தெரியுமா இருக்கும், ஒரு தெய்வீக சமாதானம் அப்படியே போயிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க உள்ள என்ன தெரியுமாங்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. இருக்கிறாரா? கேளுங்க. ஆவியானவர் இருக்கிறாரா? கேளுங்க. இருக்கிறாரா? அந்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கப்பா. ஆவியை சார்ந்து கொண்டீங்கன்னா வெளியே எவ்வளவுதான் மோசமா விஷயம் நடந்தா கூட உள்ள உங்களுக்கு ஒரு சிரிப்பு உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். ஆவியான நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் விட்டு போயிடும். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் ஜெபம் பண்றாரு. என்னாரு? தாவீது ஜெபம் பண்றாரு. பசுபாட்டத்துல பாவம் செஞ்ச பிறகு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாங்க, நிலைவாரமான ஆவி எனப்பட்ட மீண்டும் தாங்கும்படி உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்வீராக. அப்ப உற்சாக ஆவி, சந்தோஷ ஆவி இதை கொடுக்குதுன்னா ஆவியானவர் தான். ஆவியான நிறைவு இருக்க 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 உன் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் தேடி வரும். அல்லேலூயா. அப்போ தேவனோடு அதிகம் நெருங்க 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 வாழ்க்கை பரலோகத்து மாதிரி சந்தோஷமா மாறும். தேவன்கிட்ட அதிகமா நெருங்காம நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க தேவன் நெருங்கல, தேவன் நினைச்சுக்கிட்டு நரகத்தை நெருங்கிட்டே போறீங்க. நரகத்துலதான் என்ன இருக்குது? சண்டைகள், வருத்தங்கள், பிரச்சனை இருக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க கர்த்தர் நெருங்கவே இருக்கிறீங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா கர்த்தர் நெருங்கல, நீங்க நரகத்தை நெருங்கி கொண்டு போயிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில பிசாசு நெருங்கிட்டே போறீங்க. அப்படியே யூ டர்ன் பண்ணி எங்க நெருங்கணும்? இப்போ தேவங்கிட்ட நெருங்கணும். அல்லேலூயா.
அப்போ வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே பரவாயில்ல ஆண்டு கிட்ட போயிட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கை துக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னா நீ ஆண்டோட தூரம் போயிட்டே இருக்க அர்த்தம். புரியுதா? அப்போ வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எது கொடுக்கும்னா தேவனை கிட்டி சேர 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 ஆவியார் நிறைவுல அதிகமாக வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நீங்க சந்தோஷத்துக்குள்ள அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டு உங்க மைண்ட் நீங்க மாத்தணும். மைண்டை மாத்தி ஓகே நான் கத்தருக்காக செய்து முடிப்பாரு, நான் ஆண்டு எனக்காக செய்கிறாரு, நான் கத்தரை கிட்டி சேர போறேன், அவர் அன்புல நெருங்கி சேர போறேன், அவர் பிரசனத்தை கிட்டி சேர போறேன், இன்னும் ஜெபிக்க போறேன், இந்த வேதத்தை வாசிக்க போறேன், பைபிளுக்குலாம் நான் கத்துக்கொள்ள போறேன், இது மூலம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போறேன், நான் எதை கொடுத்து பயப்பட மாட்டேன், எதை கொடுத்து கவலைப்பட மாட்டேன். நீங்க கவலைப்படலாம் கூட மற்றவங்க உங்களை கவலைப்பட்டு நிர்பந்திப்பாங்க. நீங்க சந்தோஷம் இருந்தா கூட மத்தவங்க சந்தோஷம் கெடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு இருப்பான். என்னடா நான் மட்டும் கஷ்டப்படுறேன், இவன் மட்டும் என்ன பண்றான் சந்தோஷமாகறானே, என்ன பண்ணுவான், போகும் வழியில ஒரு பெரிய பாம்பு தூக்கி போட்டு போயிடுவான். தெரியுமா விஷயம் உனக்கு, அப்படி பண்ணுவான். அப்போ அப்படியாடா டேய் ஏன்டா சொல்லிட்டு போனேன், ரொம்ப சந்தோஷமாகறான் பாவன், நான் எவ்வளவு கஷ்டமாகறேன் இவ்வளவு சந்தோஷமாகறான் அப்படின்னுவான். ஏன் சொன்ன எதுக்கு தெரியாது, ஏன்னா அவன் சந்தோஷமாகறானே அப்படின்னு வழி தச்சல ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். நீங்க அதை நம்பி என்ன உங்க சந்தோஷத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. நீங்க ஆண்டவரே இப்படி இருக்கு சொல்றாங்கப்பா என்ன பண்றது, என்ன ஆண்டு உங்களோட பேசுவாரு, ஆண்டு இடைப்படுவாரு, ஆண்டு உங்களோட என்ன பண்ணுவாரு, பேசுறாரா, ஆண்டு உங்களோட பேசுனா நீங்க தைரியமா இருப்பீங்க. ஏன் கவலைப்படுறீங்க, ஆண்டவரே உங்களோட பேசுறான்றீங்க, ஏன் கவலைப்படுறீங்க கேட்கிறேன். உலகத்தால் கவலைப்பட்டுறோம், நீ கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உலகத்தான் கவலைப்படுவான், அவன் தெய்வம் உன் தெய்வம் அல்ல. உன் தெய்வம் உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை தப்பு வைக்கிறவர், உனக்கு உதவி செய்கிறவர். அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு அவன் அப்படி இருக்கிறான் இவன் எப்படி இருக்கிறான் அவன் அப்படி அப்ப அவன் அப்படி இருந்துட்டு போட்டோம், நாம கற்றுக்கொள்ள இருப்போம். அவன் புருஷன் செய்ய சொல்றாங்க, அது பண்ண சொல்றாங்க, இது பண்ண சொல்றாங்க, அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போட்டோமா அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். இருளுக்கு வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, பெலியாலும் பிள்ளைக்கும் தேவ ஜனக்கும் சம்பந்தம் ஏது, நமக்கு சம்பந்தப்படுத்த கூடாது. அவருடைய வழி தனிய வழி, என்னுடைய வழி தனிய வழி. அதுல நீங்க என்ன பண்ணாதீங்க, போயிட்டு கலக்காதீங்க. ஓகே எனக்கு அப்பா இது செய்ய முடியலன்னா அவன் துக்கமா இருப்பான், நான் செய்ய முடியல கூட சந்தோஷமா இருப்பேன். ஏன் அது செய்ய முடியலன்னா அது செய்வதற்கு உனக்கு ஆள் இல்லை, உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு கடவுள் இல்லை. ஆனா எனக்கு செய்ய முடியலன்னா என்னை காப்பாத்த எங்க அப்பா ஓடி வந்து நிப்பாரு. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்வதற்கு என் அப்பா இருக்கிறாரு. உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நீ யாரு, அனாதையின் பிள்ளை. நான் அப்படி இல்லப்பா, என்னை உண்டாக்குன தேவன் எனக்கு, நான் அனாதை அல்ல. அல்லேலூயா. அவன் கஷ்டப்படுற நீ கஷ்டப்படாதீங்க, அவன் அனாதையின் பிள்ளைகள், உலகத்தான் பிள்ளைகள். அவன் கடவுளை காப்பாத்தாது, நீங்க அனாதையின் பிள்ளைகள் அல்ல, நீ கடவுளை பிள்ளைகள். உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆண்டோடு நிப்பாரு, உனக்கு உதவி செய்வாரு. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுறதுக்கு தேவனோடு இருக்கிறாரு. அவருடைய போட்டு கடல்ல காற்றுனால தண்ணியில அலப்பட்டதுன்னா அந்த போட்டை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு வழி இல்லை, அவங்க ஆள் இல்ல. ஆனா உன்னுடைய போட்டு தண்ணீர்ல கடல்ல அலை விட்டுதுன்னா உன்னை காப்பாற்ற உன் தேவன் உன்னோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பாருங்க. உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, சபை ஆண்டவர் இருக்கிறாரு, உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரு, உன் மனதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஆவியான உங்களுக்கு இருக்கும்போது நீயே கவலைப்படுறீங்க. இல்லைங்க அப்படிதான் அவங்க ஆயிடுச்சுங்க, அப்படியே வியாதி இறந்து போயிட்டாருங்க, எனக்கு அதே மாதிரிதாங்க காது இழுக்குதுங்க, எனக்கு அதே மாதிரிதாங்க வயிறு ஒரு மாதிரி இருக்குதுங்க. எப்பா அந்த வியாதியை மாற்றுறது கடலை முடியாது, இந்த வியாதியை மாற்றுவதற்கு என் கடலை முடியும். அல்லேலூயா. வியாதி வராது, வந்தாலும் அதை மாற்றுவதற்கு தேவனால் முடியும். ஆமென். கடன் இருக்குது, ஆனா அந்த கடனை மாற்ற தேவனால முடியும்.
ஹalleluya. என் என் பிள்ளைய அந்த பிள்ளை சரியில்லைங்க, என் பிள்ளை இப்படி ஆயிடுமா? ஓ இல்லப்பா, அந்த பிள்ளை காப்பாற்றதுக்கு உதவி செய்து யாரும் இல்லை. ஆனா என் பிள்ளையை காப்பாற்ற தேவன் இருக்கிறாரு. என் பிள்ளை ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பாங்க. ஹalleluya. என் பன்றியை சுற்றிலும் இருப்பாங்க. என் மனைவி திராட்சை கொடியை போல இருப்பாள். நான் பயப்பட மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. எனக்கு யாவும் செய்து முடிப்பாரு. அதை வைத்து உங்களை எடப்படாதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. ஆமென். அவளை காப்பாற்ற யாரும் இல்ல. உங்களுக்கு காப்பாற்ற யாதமா இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? என் அப்பா இருக்கிறாரு. புருஷன் காப்பாத்தலையோ, மனைவி காப்பாத்தலையோ, பிள்ளை காப்பாத்தலையோ, ஆனா தெரியாதுங்க. ஒண்ணு தெரியும் எனக்கு, என் கர்த்தர் காப்பாத்துவார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்களை அப்பா உங்களை காப்பாத்துவார். தனிப்பட்ட விதத்துல உங்களை காப்பாத்துவார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, கர்த்தர் காப்பாத்துவாருப்பா. நான் காப்பாத்துறேன் தெரியாது, ஆனா உன் அப்பா உன்னை காப்பாத்துவாரு. சொல்லுங்க, நானும் காப்பாத்துவேன், ஆனாலும் சொல்ல முடியாது. அது ஒண்ணு தெரியும், என் அப்பா உன்னை காப்பாத்துவாரு, உன் உண்டாக்குற கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. அப்படிலாம் கைவிட்டுற மாட்டாரு. சந்தோஷமா இருங்க. ஏன்? அப்பா என்னை காப்பாத்துவார். என் தகப்பன் உதவி செய்வார். எந்த சூழ்நிலையிலையும் நான் தப்பே பண்ணா கூட அவனை காப்பாத்துவார். இவர் தப்பட்ட இல்லை, தப்பு பண்ணா அவன் உன்னை காப்பாத்துவார். ஏன்பா? ஏன் சைமன் காப்பாத்துவாரு? ஏன்பா? ஏன்? அவர் என் புள்ள, நான் ஒரு புள்ள, காப்பாத்துவார். அல்லேலூயா. நான் தப்பே பண்ணுதான், அம்மா தப்புண்டாமா, முதல்ல சாப்பிட்ற, முதல்ல அவரை பாத்துக்கலாம்டா, எல்லாம் அடிச்சிட்டாமா அவனை, இது கோவப்பட்டு விட்டுறா, பாத்துக்கலாம், சாப்பிடு முதல்ல. ஏன்? உங்க அம்மா. அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை காப்பாத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் கண்ணுகள் மாறும். இப்படி இருக்க போறது இல்ல. இப்ப எது மாறணும்னா சிந்தனை மாறணும். என்ன மாறணும்? என்ன வார்த்தை அது? மெட்டோனியா. என்ன சொல்லுங்க பாத்துக்கலாம். மெட்டோனியா மெண்டல் மாதிரி இருக்கா? மெட்டோனியா, மெட்டோனியா எல்லாம் சிந்தனை. அது அப்படிதான் வரும் வார்த்தை. இந்த மெண்டலு இது இதெல்லாம் ஏன்னா அங்க சிந்தனை இருக்குல்ல, அது லைட் அங்கதான் இருக்கும். மெட்டோனியனா சிந்தனையில மாற்றம். ஆமென். சிந்தனை என்ன சிந்தனை மாறணும்? கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவனுக்கு செய்து முடிப்பாரு. சந்தோஷமா இருங்க. ஏன்னா கர்த்தர் இருக்கிற சந்தோஷமா இருங்க. என் தேவனுக்கு சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் இருந்து பாருங்களேன், உன் வாழ்க்கை பிரச்சனை விட்டு போகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை நடக்கும்போது சோகமாயிடுறீங்க. இது சோகத்தோடு இருந்தாதான் கரெக்டா இல்ல. நீ சோகத்தை பிரச்சனை என்னம்மா இவ்வளோ சோகம் இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாகிறியாப்பானா? பிரச்சனை இருக்கதான் செய்துப்பா, ஆனா பிரச்சனை காட்டிலும் என் தேவனோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. என் பிரச்சனையை மாத்த தேவனோடு இருக்கிறாரு. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா கையில காசு இல்ல, 100 ரூபாய் இல்ல. கேக்குறாங்க ஒருத்தங்கன்னா, கை 100 ரூபாய் இல்லையே, 100 ரூபாய் இல்லைங்க அப்படின்றீங்க. ஆனா உங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் இருக்குது. எப்படி இருக்கு உங்களுக்கு? கையில் 100 ரூபாய் கவலைப்படுவீங்களா? கையில் 100 ரூபாய் இல்லைங்க, என்ன பண்ணி தரல, அடுத்த சாப்பாடு என்ன தரலங்க, கையில் 100 ரூபாய் இல்லைங்க. எடுத்து 100 ரூபாய் இல்ல, அந்த பேங்க் எவ்வளவு ரூபா இருக்கு? 10 லட்சம் இருக்குது, இல்ல 10 கோடி இருக்குது. எப்படி இருக்கும்? வீட்டுல ஒண்ணு இல்லைங்க, என்ன இருக்குது பேங்க்ல? என்னது? 10 கோடி இருக்குது. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போறதுக்கு ஒரு 2 ரூபாய் இல்லை உங்ககிட்ட. பேங்க்ல பார்த்து 2 ரூபாய் இல்ல. பேங்க்ல எவ்வளவு இருக்குது? 2 கோடி இருக்குது. எத்தனை கோடி இருக்குது? 2 கோடி இருக்கு. பிச்சைக்காரனுக்கு 2 ரூபாய் போடலன்னு சொல்லிட்டு அங்கே ஐயோ இந்த பிச்சைக்காரன் 2 ரூபாய் போற 2 ரூபாய் இல்லையே, இப்படியா பாவி ஆகி போயிட்டானே, இப்படியா பிச்சைக்காரனு பிச்சை போறது, அதோட கேவலமா பிச்சைக்காரன் ஆகி போயிட்டானே, ஐயோ இந்த பிச்சைக்காரன் என்ன சொல்லுவான்? 2 ரூபாய் கொடுக்க முடியாத அவ்வளவு மோசமான பிச்சைக்காரன், கெட்ட பிச்சைக்காரனா மாறிட்டானே, அப்படி அழுவீங்களா? 2 ரூபாய் இல்ல, அழுவீங்களா? ஏன் அழ மாட்டீங்க? என்ன இருக்கு? செக் புக் இருக்குடா, ஏடிஎம் கார்டு இருக்குது, சர்ரு போட்டா சர்ரு என்ன பண்ணும் காசு? அதே மாதிரி இப்போது கொடுக்கிறதுக்கு 2 ரூபாய் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்க பேங்க்ல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்த ஆண்டவர் கொண்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி உங்க சந்தோஷம்? எனக்கு இப்ப இல்லடா, ஆனா என் பலப்படுத்த ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை சுகப்படுத்த ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பேங்க்ல 2 கோடி இருக்கிற வரைக்கும் உங்க முக துக்கமாவே இருக்காது. டக்குன்னு 2 கோடி என்னாச்சு?
சொல்ற கவர்மெண்ட் பேங்க்ல காசு எல்லாம் அடிச்சு இப்போ செல்லாது சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஐயோ 2 போச்சே, இதெல்லாம் போச்சேன்றீங்களா? அப்ப கவலைப்படுவீங்க. ஏன் இல்லைன்னா இருக்கும்போது இப்ப ஆண்டு இருக்கா இல்லையா? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆண்டு இருக்கிறார், துக்கமா இருந்தீங்கன்னா ஆண்டவரே போயிட்டார். என்ன பண்ண போறீங்க இப்போ? சொல்லுங்க. இப்போ முடிவு வருவோம், இப்போ முடிச்சிடலாம். சிரிக்கிறான், சந்தோஷமா? ஓகே ரைட்டு, ஒரு முடிவு வாங்கப்பா. என்னப்பா சந்தோஷமா இருப்பியாப்பா? சந்தோஷமா இருப்பியாப்பா? ஏன் உங்கள்கிட்ட இப்ப காசு இல்லப்பா, சந்தோஷமா இருப்பியா? ஏன் சந்தோஷமா இருப்ப? ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய இப்ப இல்ல, அது யார் இருக்கிறது? என் ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எனக்காக செய்வாரு. ஆமென். இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. என் ஆண்டவனுக்கு செய்வாரு, செஞ்சு முடிப்பாரு, செய்வாரு. அல்லேலூயா. இப்படியே நீங்க மூவ் பண்ணிட்டே போங்க. கர்த்தர் இந்த நம்பிக்கையோடு நீங்க போங்களேன். சொல்லுவான், என்ன ஆண்டு வைக்கிற கை அரிசி பருப்பு ஒண்ணுமே இல்லை, ஆண்டு வைக்கிறப்பா வெயிட் பண்ணு, ஆண்டு தருவார். ஒரு நாள் பட்னியா போடல, சாப்பாடு சிக்கன் மட்டன் வாங்கி போட்டல, தருவார். ஒருவேளை சாப்பாடு இல்லை, ஒருவேளை கொஞ்சம் பருப்பு இல்லை, ஓவரா பண்ற, வெயிட் பண்ணு. நாளைக்கு வரும் பாரு மட்டன் பிரியாணி, நாளைக்கு வரும் பாரு சிக்கன் பிரியாணி, உனக்கு எப்படி தரப்பார். அல்லேலூயா. தருவார். ஏனால் தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. பக்கத்து தேவன் கைவிட மாட்டாரு. அவர் கைவிட தெரியாது. சந்தோஷமா இருக்க, வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க, வாழ்க்கை மாறும். கத்திருக்கிறார்ல, நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களாப்பா? நம்பி சந்தோஷமா இருங்க. ஆமென். லேந்திக்கலாமா? ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆமென். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறி. எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆமென். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு திராணிக்கு மேல சோதிக்கப்பட, மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் கொடுப்பார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். ஆமே, நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம். ஆமே, கலங்கிடவே மாட்டோம். ஆமே, கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நாம் இயேசு கைவிட மாட்டார். நாம் இயேசு நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார்,
அழைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், யாரும் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், யாரும் கலங்கிடவே வேண்டாம். நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கடந்து நினைத்து கலங்காதே, கடந்ததை நினைத்து கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஆமென். கடந்ததை நினைத்து கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், கன்றே நீ காண்பார். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், யாரு கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், யாரு கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லாமா? என் இயேசு கைவிட மாட்டா, 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 என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு உங்களை கைவிட மாட்டா, என் இயேசு உங்களை கைவிட மாட்டா, என் இயேசு உங்களை கைவிட மாட்டா. என் இயேசு, என் இயேசு, நம் இயேசு நம்மளை கைவிட மாட்டா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருங்கள், அதுவே பலனா இருக்கிறது. மகிழ்ந்து களி கூறு, தேசம் பயப்படாதே, 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 மகிழ்ந்து களி கூறு. நீ காண்கிற எகிப்தியனை இனி நீ காணப்போவதில்லை. நீ காண்கிற எகிப்தியனை உனக்கு வெறும் 7 ஆயுதங்கள் இனி வாய்க்காதே போகும். இஸ்ரவேல் மந்திரமில்லை, யாக்கோபு குறி சொல்லுவதுமில்லை. கர்த்தரே செய்வார், கர்த்தரே செய்வார். என் மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா. ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் கவலைப்படுகிறாய்? உலகத்திற்குனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் உன் தேவன், உன் உண்டாக்கினவர், உன் சிருஷ்டித்தவர், உன் கர்த்தராக நான் பயங்கர உள்ள பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடே வருவேன், நான் உன்னோடே வருவேன். வீட்டுக்கு போ, உன்னோடே நான் வருவேன். உன்னோட கைப்பிடித்து நடத்துவேன், உன்னை தூக்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். உன்னுடைய கரங்கள் என்னுடைய கரங்கள். உன் கரங்களை பிடித்து நான் கொண்டு போவேன். பயப்படாதே. மரண பள்ளத்தாக்கா இருக்குதா? பயப்படாதே. பொல்லாப்பா இருக்கா? பயப்படாதே. சோதனையா? பயப்படாதே. பிசாசுக்கு பயப்படுறையா?
பயப்படாதே. சொந்தக்கார உறவமாக செஞ்சிருவா பயப்படுறியா? பயப்படாதே. கூட இருக்கவங்களுக்கு பழிவாங்க பயப்படுறியா? பயப்படாதே. ஏண்டால் உன்னை உன் கரத்தை பிடித்தவர் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர். ரிஷா கராதா டாடா லக்கராபதரியா ரிஷா டாடா தலக்க ராதா டாதரியா. யார் என்று பார்க்கலாம். என் கையிலிருந்து பிடுங்கிறவன் யார் என்று பார்க்கலாம். உன்னை என் கையிலிருந்து பிடுங்க யார் என்று பார்க்கலாம். யாரும் உன்னை என் கையிலிருந்து பிடுங்க முடியாது, பறிக்க முடியாது, உன்னை தொட முடியாது. ஏனென்றால் நான் உன் அப்பா. ஹalleluya. உன்னை உண்டாக்கினவன், உன்னை படைத்தவன், உன்னோடு இருக்கிறவன். ஹalleluya. ரிஷாதரியா கராதா டாதலியா ரிகராபா டாதா லாஷாதா கராபா. தாய் தகப்பன் தான் தெரியும் கஷ்டம். அதே மாதிரி உன்னை படைத்த தாய் நான் தான், உன்னை தகப்பன் நான் தான். எனக்கு தான் தெரியும் கஷ்டம், எனக்கு தான் தெரியும் பிரச்சனை, எனக்கு தான் தெரியும் போராட்டம். நான் கைவிட்ட மாட்டேன், தைரியமா போ. நீ நான் கைவிட்ட மாட்டேன், தைரியமா இரு. உலகம் எதிர்ந்து வந்தாலும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்க சொல்லு. நான் தேவனோடு இருக்கிறான்னு சொல்லு. தேவனோடு இருக்கிறான்னு சொல்லு. பிசாசு வந்தா சொல்லு, ஏசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லு. வியாதி வந்தா சொல்லு, ஏசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லு. உன்னை பிரச்சனை பண்ண மனுஷன் சொல்லு, ஏசு என்னோடு இருக்கிறாரு. ஏ மகளே, ஏ மகனே, இவ்வளவு பேசுறாயா? நான் பயப்பட மாட்டேன், ஏனால் ஏசு என்னோடு இருக்கிறாரு. ஏசு என்னை கைவிட மாட்டார். ஏசு என்னை கைவிட மாட்டார். நீ சொல்லி உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்க, உங்களே சொல்லிக் கொள்ளுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டாரு, இயேசு என்னை கைவிட மாட்டாரு, இயேசு என்னை கைவிட மாட்டாரு. நீ பயப்படாதே மகனே. உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்க. மகனே நீ பயப்படாத, நம் இயேசு நம்மோடு இருக்கிறாரு, இயேசு நம்மோடு இருக்கிறாரு. தைரியமா போ, தைரியமா இரு. எழும்பு எல்லா ஆயுதங்களும் நீ வாய்க்காத போவதை பார்ப்ப. என்றால் நான் உன்னுடைய கர்த்தர், நான் அப்பா, உன்னை சிருஷ்டித்தவர், நான் எஜமான. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நீங்க போகும்போது ஆவியான கூப்பிட்டு போங்க. ஆவியானவரே வாங்கப்பான்னு கேளுங்க. எல்லாம் கேட்கலாம். ஆவியானவரே வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் உள்ள வந்துருங்கப்பா, எனக்கு உள்ள வாங்கப்பா, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கிற தகப்பட, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற, ஒரே வெறுப்பா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு, சோதனையா இருக்கு. நீ உள்ள வரும்போது, நிறைவான ஆய் வரும்போது குறைவெல்லாம் போகுமே அப்பா. உள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க டாடி, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. எனக்குள்ள கிரியை செய்யப்பா, எனக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்யப்பா. ஹalleluya. ரிஷாதாடா ராகா ராதாடா லியா கராபயா. கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என் வீட்டுக்குள்ள வாங்க, இதயத்துக்குள்ள வாங்க, இதயத்துக்குள்ள வாங்கப்பா, இதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, இதயத்துக்குள்ள வாங்கப்பா, வீட்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரப்பா, என்ன ஆண்டவரப்பா மகிழ்ச்சி ஆக்குங்க. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நிகராக எனக்கு தேவநீர் ஆண்டவரப்பா சந்தோஷ வாக்கு கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சியை வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா அது தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகவல் பிள்ளைகள் ஆண்டவரப்பா கடன் செல்ல போகிறாங்க, தனியா போலப்பா, நீங்களும் கூட தான் போறீங்க. அவன் கையை பிடிச்சு போங்க ஆண்டவரே. ஆவியான நீ கூட போங்க ஆண்டவரே. கூட போய் அவன் என்னெல்லாம் பிரச்சனையா அதெல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவரே. உண்மை நம்பி வந்திருக்க ஜனங்கள் ஒரு நாள் ஆண்டவரப்பா கைவிட்டுறாதீங்கப்பா. நாங்க உண்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்க ஒரு நாளும் ஆண்டவரப்பா கைவிட்டு போடாதபடிக்கு நான் புறஜாதி மக்கள் முன்பாக, மத்தவங்க முன்பாக, தக சொந்தக்காரர் முன்பாக, தகப்ப எங்க எதிரி முன்பாக ஒரு நாள் நான் கீழே போயிடவே கூட ஆண்டவரே. எல்லாரும் நான் தூங்கி நிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் முன்பாக நான் வாழ்ந்திருக்கிறது எல்லாரும் பார்க்கணும் ஆண்டவரே. நல்லா இருப்பது எல்லாரும் பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. ரிஷா அப்படியா தகப்பனே இதை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் செய்யும். கர்த்தர் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு அதை செய்வாரு. கர்த்தர் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு செய்வாரு. கவலைப்படாதீங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, சந்தோஷம் நிரப்புவாரு. கர்த்தாவே அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் தேவனுடைய கிருபை இருப்பதாக, அபிஷேகம் இருக்கட்டாப்பா, நன்மை மாத்திரமே தாங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான இக்கட்டுகள் சோகத்தெல்லாம் எடுத்து போட்டு வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதான நிம்மதியும் ஏசு நாமத்தை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். ஏசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாக தெய்வ அன்பும் ஆவி ஐக்கியம் அந்நியும் இன்று கொண்டு சதா கல்லாமோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. காட் பிளஸ் யூ. மகிழ்ச்சியா போங்க, கர்த்தரோடு இருப்பதாக. கரம் கொடுத்து மகிழ்ச்சி பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தரை கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு சும்மா போங்க, கூட்டிட்டு போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.